மகாபெரிவாச்சரணம். இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த மூர்த்தி வடிவம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த அச்சாவதாரம் அனைத்துமே கற்களால் செய்யப்பட்டது தான். அப்போ குழந்தைக்கு கேட்பாங்க, ஏன் பாட்டி இறைவன் எல்லாமே கல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. அவங்கக்கிட்ட எந்த ஞானத்தை சொல்லி சொல்வது, இதற்கு என்ன அழகாக பதில் சொல்வதுன்னு பார்த்தா கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பாராம். இறைவா, எந்த மனுஷன்கிட்ட துயரத்தை சொன்னாலும் என்னோட கஷ்டத்தை சொன்னாலும் கேலி பண்ணுவாங்க, நீ மட்டும் அதை பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கிறதான் உன்னை கல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவார். உண்மைதானோ என்னமோ, மனிதனுடைய மனம் என்னது கல்லாக மாறிவிட்டது. ஆனால் கல் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னா பூவை விட மென்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் இறைவன். பார்க்கும் உருவம் கல்லாக இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மனமானது பூவிலும் மென்மையானது. மகாபெரிவாச்சரணம்.